வணக்கம் மக்களே, பாஸ் பஸ் கப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கான எபிசோடில் யார் எவிக்ட் ஆகி வெளியில் போவா, இந்த எவிக்ஷன் ஃபேரான எவிக்ஷனா இல்லை அன்ஃபேரான எவிக்ஷனா, மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, ஓட்டிங்கில் யார் டாப்பில் இருக்கா, யார் கடைசி இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராக்காக தான் இருந்துச்சு. நேற்று சாட்டர்டே எபிசோட்ஸை எதிர்பார்த்த அளவுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஒரே ஒரு அந்த வாளி, அதுக்கப்புறம் அந்த துணியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் எபிசோடும், அதாவது 1.5 எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இதை கான்செப்டை வச்சே மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் யாருக்குமே அந்த எபிசோடில் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் இருந்த மாதிரி தெரியவே இல்லை. இன்றைக்கி எபிசோடாச்சும் அப்படி இருக்கும்னு பார்த்தா இன்றைக்கி எபிசோடுமே அந்தளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. 3 ப்ரொமோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ப்ரொமோ பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாகவும் இல்லை. நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பார்த்திங்கன்னா ட்ராக் ஆன மாதிரி சொன்னாங்க. அந்த 1.5 மணி நேரம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று எபிசோடு ஃபுல்லாமே ஒரே கான்செப்டை வச்சு மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா எபிசோட்ஸ் அந்த மாற்றி மாற்றி கொண்டு போனது ரொம்பவே எரிச்சலாக ஊட்ட வகையில் தான் இருந்துச்சு. அண்ட் நேற்று ரம்யா வீட்டை விட்டு வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவில் ஹைப் ஏற்றிருந்தாங்க. பட் ரம்யா வீட்டை விட்டு வெளியில் போகலை. மக்கள் எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்து கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே ரம்யா வெளியில் போனால் நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. நானுமே அதை தான் எதிர்பார்த்தேன். பட் கடைசியில் பார்த்திங்கன்னா பேக் பார்த்திங்கன்னா அவங்களே மறுபடியும் உள்ளே இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் யார் எவிக்ட் ஆவா அப்படின்னு பார்க்கும்போது பிரஜன் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ பிரஜனோட இந்த எவிக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்ஃபேர். பிரஜன் ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீக் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் நேம் நிறையா வந்துச்சு. ஸோ அவங்களோட ஆட்டம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. ரொம்பவும் பார்த்திங்கன்னா ரசிக்கக்கூடியதாக இல்லை. எல்லோரும் வெறுக்கக்கூடியதாக அவங்களோட ஆட்டம் இருந்தது. ரொம்ப கடுமையாகவும் பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் வீக்காக இருக்கட்டும், அதுக்கு முந்தின வீக்காக இருக்கட்டும், பிரஜனோட இந்த மாற்றம் அண்ட் கேம் பிளே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட கேம் பிளே உண்மையிலுமே பார்த்திங்கன்னா பாராட்டத்துக்குரியதாக இருந்துச்சு. கம்பேர்ட் டு எஃப்ஜே, கனி, ரம்யா இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது பிரஜனோட கேம் பிளே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த பிரஜனோட எவிக்ஷன் எப்படி ஃபேரான எவிக்ஷன் அப்படிங்கிறது தெரில. லாஸ்ட் வரைக்குமே அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பிரஜன் பார்த்திங்கன்னா டாப் 7 டாப் 8 அந்த பொசிஷனில் தான் இருந்தாங்க. கடைசி இடத்துல பார்த்திங்கன்னா கனி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யா இவங்க தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியலை. ஸோ எதனால் பிரச்சனை வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னு தெரியல. ரம்யா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டிங்கில் இல்லை, அவங்க நாமினேஷன் ஆகலை. பட் இருந்தாலும் முந்தின வீக்ஸ் வரைக்கும் அவங்கள தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் அவங்க தான் வீட்டு தலை அப்படிங்கிறனால அவங்கள வெளியில் ஏற்ற முடியாது. ஏன்னா நாமினேஷன்லையுமே அவங்க இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனி வெளியேறுவாங்க, இல்லாட்டி எஃப்ஜே வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எஃப்ஜேவும் பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் லாஸ்ட் பிளேஸ் இருந்தாங்க. கனியும் லாஸ்ட் பிளேஸாக இருந்தாங்க. ரம்யா நாமினேட் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்களோட ஓட்டிங் ஓரளவுக்கு டாப்பில் தான் இருந்தாங்க. ஒரு 7th 8th பொசிஷன் 9th பொசிஷன் அந்த மாதிரி தான். அண்ட் அமித்துமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 பொசிஷனில் இருந்தாங்க. லாஸ்ட்டு ஒரு 3 பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஜே, கனி, அமித் இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. பட் ஏன் இவங்களை பிக் பாஸ் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை. ரம்யாவை ரொம்ப வாரங்களாக ரம்யாவை சேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் பொசிஷனில் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஃப்ரைடே அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஓட்டிங்கில் அவங்க கொஞ்சம் டாப்பில் 5th, ஃப்ரைடே சாட்டர்டே மறுபடியும் ஃப்ரைடே சாட்டர்டே வரும்போது அவங்க 5th பொசிஷன் 4th பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா போயிடுறாங்க, டாப்பில் வந்துடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனையோட எவிக்ஷன் ரொம்ப ஃபேரான எவிக்ஷனே கிடையாது, ரொம்ப அன்ஃபேரான எவிக்ஷன் தான். ஏன்னா இந்த கடந்த ஒரு 2 வாரங்களாக அவங்களோட கேம் பிளே ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது பிஜிஎஸ் பார்த்திங்கன்னா விக்ரமை சேவ் பண்ணுற மாதிரியே கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிஜிஎஸ் விக்ரமை சேவ் பண்ணுற மாதிரியும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக அட்டாக் பார்த்திங்கன்னா வியானாக்கு கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி தான் நேற்று எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே மூவ் ஆச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9 கொடுக்கப்படுற டாஸ்க்காக இருக்கட்டும், ஒவ்வொரு கேமாக இருக்கட்டும், எதுவுமே அந்தளவுக்கு சுவாரஸ்யம் ஊட்டதான் இல்லை. எல்லாமே ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சப்பையாக தான் அந்த கேம் பிளே எல்லாமே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பார்த்திங்கன்னா யாரை ஓட் போட்டு வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வெளியேற்ற மாட்டேங்கிறாங்க. சேனலாக ஒரு டிசிஷன் எடுத்து அவங்களுக்கு யாரை இப்போ வெளியேற்றணும் அப்படிங்கிறத வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதிரியோட ரீஎன்ட்ரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லாததான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பதிலாக பிரவீன் வந்திருக்கலாம்,
அது இல்லாட்டி துஷார் வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கண்டென்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்ல கேம் ப்ளே பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு ஆதிரியோட ரீஎன்ட்ரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிரே அடுத்த வீக் நாமினேஷனில் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க நாமினேஷனில் வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க வெளியில் போயிடுவாங்க. அடுத்த வாரம் அவங்க வந்து சேஃப் ஆகிட்டாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க ரெட்ரோ டீம், அதனால் அவங்க வரமாட்டாங்க. அதுக்கடுத்த வாரம் கண்டிப்பாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்த வாரமே வெளில போயிடுவாங்க. ஏன்னா ஓட்டிங் அந்தளவுக்கு அவங்களுக்கு கம்மியாக தான் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பிரஜனோட எவிக்ஷன் உண்மையிலே வந்து ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன், யாருமே எதிர்பார்க்கலை. இன்றைக்கி எபிசோடும் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி எனக்கும் சுத்தமாக தெரியலை. ஸோ இன்றைக்கி எபிசோடும் ரொம்ப இதுவாக தான் போகும். ஸோ நீங்களாம் ட்ராக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிவியில் பார்க்குற ஆடியன்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். இந்த சீசனே ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இந்த சீசன் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போகிற மாதிரி எனக்குமே தெரியலை.